என்னிலிருந்து, என் நாவிலிருந்து, என் சொல்லிலிருந்து, என் வாக்கிலிருந்து என்னை காக்கும் பழனி ஞான தண்டாயுதபாணி பொற்பாதம் போற்றி. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடாடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பியவா, முகமாருடை தேசிகனே. தேனென்று பாகென்று உவமிக்கொணாமொழி தெய்வ வள்ளிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்றுண்டு கூறவற்றோ, வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணும் அன்று தானன்று நானன்று அசரீரியன்று சரீரியன்றே. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பாடிய இந்த பாடல்கள் கந்தர் அலங்காரம். இந்த கந்தர் அலங்காரம் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாட்டாலே அலங்காரம் பண்ணியிருக்காரு முருகனுக்கு. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தைகள், அந்த உச்சரிப்பு எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். படிக்க படிக்க அந்த வார்த்தைகளை உச்சரிக்க அப்படியே தேனூறும் நாவலில். இந்த கந்தர் அலங்கார பாடல்கள் எல்லாம் நீங்கள் பாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உச்சரிப்பு தன்மை தெளிவாகும், பேச்சு நல்லாயிருக்கும். இந்த திருப்புகழ் பாட வாய் மணக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம், இந்த என்ன சொல்கிறது, இந்த வார்த்தையுடைய அந்த உச்சரிப்பு எல்லாம் உங்கள் நாவில் நின்று பேசும். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து மாதிரி நமக்கு. அந்த அளவுக்கு இந்த தமிழ் அதில் அப்படியே விளையாடுது. இவரை போல், அருணகிரிநாதரை போல் யாராலையும் பாட்டால் அலங்காரம் முருகனை பண்ணவே முடியாது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக, தமிழ்னா பிறந்த கண்டிப்பாக ஒரு முறையாவது இதெல்லாம் படித்து உணர்ந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லணும். நம்ம பிள்ளைங்களுக்கும் இதெல்லாம் கொண்டு வரணும். இதெல்லாம் உணர்ந்து சொல்லணும். இப்போ வார்த்தை பாருங்கள். தேனென்று பாகென்று உவமிக்கொணாமொழி தெய்வவள்ளி. தேன் பாகு போன்ற தமிழ் மொழியை பேசுகின்ற வள்ளி தாயான். அப்படியே ரொம்ப அப்படியே நெகிழ்ந்து போகக்கூடிய அளவில் இந்த வார்த்தைகள் அவ்வளோ. ஒளியில் விளைந்த உயர்ஞான புதரத்து. அந்த முருகப்பெருமான் ஒளியிலிருந்து அப்படியே அவதரித்த அந்த எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு. ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல். அப்பா, அருமையாக இருக்குது கேட்கும்போது. இதெல்லாம் எல்லாருமே அனுபவிக்கணும். முருக பக்தர்கள் கண்டிப்பாக கந்தர் அலங்காரம் படிக்கணும். இது மந்திரம் அடங்கியது. முழுக்க மந்திர சொற்கள். மந்திரம்னா இதுதான் மந்திரம். இதுதான் உங்கள் வீட்டில் ஒலிக்கணும். இந்த பாட்டு கந்தர் அலங்காரம்லாம் நீங்கள் யூடியூப்பில் போட்டு நீங்கள் வீட்டில் பாட விட்டுட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எதுவுமே அண்டாது. வீடே அப்படி முருகமயமாயிடும். நீங்களும் வீட்டில் போடுங்க. நிறைய முறை அதை கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டு உங்களுக்கு மெமரியில் உட்காந்துரும். அதுக்கப்புறம் நீங்களே பாட ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோதான். சரி, நீங்களும் இதை அனுபவிங்க. கந்தர் அலங்காரம், கந்தனுக்கு அலங்காரம், சொல்லலங்காரம், பாடல் அலங்காரம். இதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அருமை. அருணகிரிநாதர் பொற்பாதம் போற்றி போற்றி போற்றி. நன்றி.